பைபிள்ல எடுத்து பாருங்களேன், வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்க, மேக்சிமம் சரியா இருக்காது. இன்னைக்கு உலகம் எதெல்லாம் அருவருப்புங்குதோ, எவனெல்லாம் உலகம் தள்ளி வைக்குதோ, அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ஆண்டவர் ஆளை செலக்ட் பண்ணிட்டே வந்திருப்பாரு. ரூத்தோடைய ஹிஸ்டரி எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் எப்படிப்பட்ட ஒரு ஆளு? மோவாபிய ஸ்திரீ. தாமாருக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சு? ராகாப் எப்படிப்பட்டவங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க எல்லா பிரமாணத்தின் படியாகவும் இருக்கட்டும் சரி, உலக பிரகாரமாக இருக்க சரி, அற்பமா எண்ணப்பட்டவர்கள். ஆனா அந்த அற்பமா எண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வருவார். ஆனா இவங்களுக்கு ஒண்ணு தோணணும், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள்? ஏன் தாமார் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு யூதா ஒதுக்கி வச்சுட்டாரு? ஏன் ரூத்து இந்த ஒரு நிலைமைக்கு ஆளானாங்க? இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு பைபிள் கொடுத்து வச்சிருக்கு தெரியுமா? இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்த என்னையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பைபிள்ல எடுத்து பாருங்களேன், வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்க.